என்ன தெரியுங்களா, அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்றேன். எப்படின்னா பீஸ்ட்ல ஒரு லிஃப்ட் சீன், நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ், அப்போ டான்சர் தான், இப்போ தான் டைரக்டர், டான்சர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர். இதில் ஹீரோ அவரு நின்று காலையிலேருந்து டை இதே தான். டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் அதுக்கு ஒரு போர் அடிக்குது. இதை வந்து விஜய் சார் கேட்டார், ஏய் நெல்சன் எதுனா கொடு, எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா, எதுனா ஒன்று சொல்ல, அடே என்னடா விளையாடுற, அங்கங்கே கேமரா இருக்குது, இது என்ன ஒன்றா சொல்லுன்னா, முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்போ இவனை பார்த்து சொன்னேன், டே நீ எதுனா ஒன்று சொல்லு, அது கவுண்டர் நான் அடியும். அதே மாதிரி இவன் சாவ போகிறோம், எது வில்லன் கையில், அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார், அதுக்கு விட்டங்க. டேய் யாரா நீ சாவும்போது விட இப்படி ஒரு காமெடி பண்ணுற, தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூணுவங்க. அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி, சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல, ஆனால் அந்த தூணிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன் நான் அப்படின்ட்டு நானே கிளம்பி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ். அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க. என்னடானா தெலுங்கு டீச்சர்னு காமிச்சா அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக. என்னடா டேய் சதீஷ் நீ தானடா டைரக்டர், யார்? அது ஒன்றும் இல்லை தலைவா, நீ வரல பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியலன்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ், ஜஸ்ட் ஃபாலோ இட். நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா மைத்ரி அவங்க வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க. இது இல்லை, இது என்ன இதை சொல்ல